வெல்கம் டு விருக்ஷம் டிஎன்பிஎஸ்சி அகாடமி. இப்போ நம்ம வந்து இந்தியன் பாலிட்டி பார்க்க போகிறோம். இந்தியன் பாலிட்டியில் பார்த்தீங்கன்னா நம்மளோட சிலபஸ் எல்லாத்துக்குமே தெரியும், குரூப் 2ஓட சிலபஸ். இதுதான் குரூப் 2ஓட சிலபஸ். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன லெசன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் எழுதி வச்சுருவேன். ஸோ டோட்டலாக 6th to 12th என்னென்ன லெசன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக எழுதி வச்சுருவேன். எழுதி வச்சு நான் ஒவ்வொரு லெசன் கம்ப்ளீட் பண்ணும்போது கம்ப்ளீட்டட்னு சொல்லி நான் நோட் பண்ணி வச்சுக்குவேன். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் 6th ஸ்டாண்டர்டில் இருக்க எல்லா லெசன்ஸும் 7th ஸ்டாண்டர்டில் இருக்க எல்லா லெசன்ஸும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 6th and 7th பார்த்தீங்கன்னா ரோட் சேஃப்டி லெசன் மட்டும் பெண்டிங்கில் இருக்குது. அதே மாதிரி 8th சிட்டிசன் அண்ட் சிட்டிசன்ஷிப்பும் அண்டர்ஸ்டாண்டிங் செக்யூலர் லெசன் மட்டும் முடிச்சிருக்கோம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் யூஎன்ஓ லெசன் பற்றி பார்க்கலாம். ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் யூஎன்ஓ லெசன் பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்டில் செகண்ட் டேர்மில் செகண்ட் லெசனாக இருக்குது. பேசிக் ஹியூமன் ரைட்ஸ் பற்றியும் ஃப்ரீடம் பற்றியும் பேசின ஃபர்ஸ்ட் கண்ட்ரிஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் அண்ட் அமெரிக்கன் கண்ட்ரிஸ். அதாவது ஏர்லியர் ஸ்டேஜ் ஆஃப் இந்த ஹியூமன் ரைட்ஸ் அப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா யூரோப்பியன் கண்ட்ரிஸும் அமெரிக்கன் கண்ட்ரிஸும் தான் ஹியூமன் ரைட்ஸ் பற்றி ஃபஸ்ட்டு பேச ஆரம்பித்தாங்க. நம்மளோட ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரைட்ஸ் ரிட்டன் டாக்குமெண்ட்டாக என்னென்ன இருக்குன்னா, இந்த மக்னா கார்ட்டா ஆஃப் 1215 இங்கிலாந்து பீப்புள் ரைட்ஸ். இந்த மக்னா கார்ட்டா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் வந்து ரிட்டன் டாக்குமெண்ட் ஹியூமன் ரைட்ஸ் பற்றி பேசினது. அதே மாதிரி இந்தியன் கான்ஸ்டியூஷன், அதாவது நம்ம 10th ஸ்டாண்டர்ட் இந்தியன் கான்ஸ்டியூஷன் லெசனில் பார்த்துருப்போம், மக்னா கார்ட்டா ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். செகண்ட் பார்த்தீங்கன்னா இந்த பெட்டிஷன் ஆஃப் ரைட் 1628 இங்கிலாந்து, இந்த ஹேபஸ் கார்பஸ் ஆக்ட் 1679 இங்கிலாந்து, இந்த இங்கிலீஷ் பில் ஆஃப் ரைட்ஸ் ஆஃப் 1689 சிவில் ரைட்ஸ். இந்த பில் பார்த்தீங்கன்னா சிவில் ரைட்ஸ் பற்றி பேசுனது. இது எல்லாமே ரிட்டன் டாக்குமெண்ட்ஸ், நம்மளோட ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஹியூமன் ரைட்ஸ்க்கான ரிட்டன் டாக்குமெண்ட்ஸ். த ஃப்ரெஞ்ச் டிக்ளரேஷன் ஆன் தி ரைட்ஸ் ஆஃப் மேன் அண்ட் சிட்டிசன் 1789. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ். இந்த டாக்குமெண்ட் என்ன பற்றி பேசுதுன்னா, எல்லாருமே ஈக்குவல் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து இந்த டாக்குமெண்ட் சொல்லுது. த யூஎஸ் கான்ஸ்டியூஷன் அண்ட் பில் ஆஃப் ரைட்ஸ் 1791. ஸோ இது வந்து எதுக்குன்னா, ஒரு சிட்டிசனோட ரைட்ஸை வந்து சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கு இந்த ரிட்டன் டாக்குமெண்ட்டை கொண்டு வந்தாங்க. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், வேர்ல்டு வார் முடிஞ்ச கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது எஸ்பெஷலி செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்ச கடைசியில் நிறைய மனித உரிமைகள் மீறல், நிறையா பொருள் இழப்புகள், நிறைய உயிரிழப்புகள்லாம் நடந்துச்சு. ஸோ இந்த ஹியூமன் ரைட்ஸ் வந்து ஓவராக வந்து இது வந்து வைலேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கருத்தில் கொண்டு யுனைடெட் நேஷன்ஸ் வந்து யுனைடெட் நேஷன் கேரக்டர், அதாவது ஒரு ரிட்டன் டாக்குமெண்ட்டை கொண்டு வந்தாங்க, ஒரு டிராஃப்ட் கொண்டு வந்தாங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1945 சென்ட் ஃப்ரான்சிஸ்கோவில் வந்து அந்த மீட்டிங்கில் வந்து கொண்டு வந்தாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24th அக்டோபர் 1945. ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க? 24th அக்டோபர் 1945. நெக்ஸ்ட் யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ், அதாவது UDHR. நான் மாற்றி எழுதியிருக்கேன், சாரி, UDHR. அதாவது நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, வேர்ல்டு வார் முடிஞ்ச கடைசிலாம் இந்த ஹியூமன் ரைட்ஸ்க்கான ஒரு கமிஷனை வந்து யுனைடெட் நேஷன்ஸ் வந்து உருவாக்குனாங்க. அதோட கைடாக யார் இருந்தாங்க பார்த்தீங்கன்னா, எலோனார் ரோஸ்வெல்ட், அதாவது ஃப்ராங்க்லின் டி ரோஸ்வெல்ட், ஃபார்மர் பிரசிடென்ட், யூஎஸ் பிரசிடென்ட்டான ஃப்ராங்க்லின் டி ரோஸ்வெல்ட்டோட ஒய்ஃப் வந்து இதுக்கு வந்து கைடாக இருந்தாங்க. ஸோ இவங்க வந்து இந்த பொறுப்பு ஏற்றுனே வந்து இந்த கமிஷன் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு ஆல் ஓவர் தி வேர்ல்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ், இந்த டிராஃப்ட்டை வந்து அடாப்ட் எப்போ பண்ணாங்க அப்படின்னா 1948 UN ஜெனரல் அசம்பிளியில் வந்து இதை அடாப்ட் பண்ணாங்க. எப்போ வந்து ப்ரொக்ளைம் பண்ணாங்க, அதாவது எப்போ வந்து நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th டிசம்பர் 1948. எந்த ரெசல்யூஷன் படி? 217A ரெசல்யூஷன் படி வந்து இது வந்து நடைமுறைக்கு வந்துச்சு. எங்கன்னா பாரிஸ், ஃப்ரான்ஸ்லேருந்து. அதனால தான் இந்த 10th டிசம்பரை ரிமெம்பர் பண்ணுறதுக்கு வேண்டி எவ்ரி இயர் ஃப்ரம் 1950லேருந்து 10th டிசம்பரை வந்து நம்ம ஹியூமன் ரைட்ஸ் டேவாக நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த UDHRோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இட்ஸ் அ மோஸ்ட் டிரான்ஸ்லேட்டட் டாக்குமெண்ட் இன் தி வேர்ல்டு. நிறையா பிற மொழிகளுக்கு மொழிபெயர்த்த மோஸ்ட் டிரான்ஸ்லேட்டட் டாக்குமெண்ட் இந்த வேர்ல்டு எதுங்க? UDHR. கிட்டத்தட்ட 150 நேஷன்ஸில் 500 லாங்குவேஜில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. இது என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மாடர்ன் இன்டர்நேஷனல் மக்னா கார்ட்டா ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. இந்த ஹிஸ்ட்ரியில் நிறைய ரிட்டன் டாக்குமெண்ட்ஸ் இருக்குது ஹியூமன் ரைட்ஸ் பற்றின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஹிஸ்ட்ரியில் ரொம்ப ஒரு மைல் ஸ்டோனாக பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா இந்த சைரஸ் சிலிண்டர். சைரஸ் வந்து ஒரு பர்ஷியா கிங், இஸ் அ ஃபர்ஸ்ட் கிங். என்ன சொன்னார் அப்படின்னா, மனிதன் வந்து எந்த மதத்தை வேணால் சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்ன ஒரு ஃபர்ஸ்ட் கிங். அது ரிட்டனாக சொன்னவர் வந்து பார்த்தீங்கன்னா கிங் சைரஸ் தான். இஸ் ஃப்ரம் பர்ஷியா. பேக்கடு கிளே சிலிண்டர் பார்த்தீங்கன்னா இது இன்ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்காங்க. எந்த லாங்குவேஜில்? அகத்தியன் லாங்குவேஜ், இந்த ஃபார்ம் ஆஃப் யூனிஃபார்ம் ஸ்கிரிப்ட். இது கிட்டத்தட்ட 6 மொழிகளை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கு. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் 4 ஆர்டிகல்ஸ் ஆஃப் UDHR யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 4 ஆர்டிகல்ஸ், கிட்டத்தட்ட 30 ஆர்டிகல்ஸ் இருக்குது. இந்த ஃபர்ஸ்ட் 4 ஆர்டிகல்ஸ் வந்து இதை பற்றி தான் பேசுது. கைண்ட்ஸ் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, UDHRல வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 ஆர்டிகல்ஸ் இருக்குது. சிவில் ரைட்ஸ், பொலிட்டிக்கல் ரைட்ஸ் பற்றி பேசியிருக்காங்க, சோஷியல் ரைட்ஸ் பற்றி பேசியிருக்காங்க, எக்கனாமிக் ரைட்ஸ், அதே மாதிரி கல்ச்சுரல் ரைட்ஸ் பற்றியும் பேசியிருக்காங்க. இந்த மாதிரி 5 ரைட்ஸ் பற்றி வந்து அந்த UDHRல வந்து பேசியிருக்காங்க. ஒரு ஹியூமன் வேல்யூவாக எடுத்துக்கணும் அப்படின்னா
டிக்னிட்டி இருக்கணும். எந்த பர்சனையும் வந்து நம்ம ஒரு மனுஷனை வந்து ஏற்றத்தாழ்வாக நடத்தக்கூடாது. அந்த டிக்னிட்டி இருக்கணும். எல்லாத்துக்குமே ஜஸ்டிஸ் கொடுக்கணும். அந்த லாங்கிறது வந்து எல்லா மனுஷனுக்கும் சேம் தான் அப்படிங்கிறது இருக்கணும். அதே மாதிரி ஈக்குவாலிட்டி, ஒரு லா முன்னாடி நான் எல்லாத்தையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு ஹியூமன் ரைட்ஸோட வேல்யூவாக பார்த்தாங்க. ஸோ ஒரு ஹியூமன் ரைட்ஸ் வந்து என்னவா சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா இன்ஹெரிட் ஆகாது. அதாவது இன்ஹெரிட் இந்த சென்ஸ் இட் இஸ் நாட் கிராண்டட் பை எனி ஒன். நீ யாருமே உங்களுக்கு வந்து ஹியூமன் ரைட்ஸை கொடுக்க தவிர இட் இஸ் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த ஹியூமன் ரைட்ஸுங்கிறது வந்துடும். இது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கூட. ஹியூமன் ரைட்ஸுங்கிறது எல்லா மனுஷனுக்கும் ஒரு அடிப்படை உரிமை. இல்லேனியனபிள் அப்படின்னா இட் கேனாட் பி டேக்கன் ஃப்ரம் எனி ஒன். நீங்கள் ஒரு இண்டிவிஜுவல் கிட்ட நீங்கள் அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து பிடுங்க முடியாது. அதே மாதிரி இன்டிவிசிபிள் கூட. ஒருத்தருக்கு கொடுத்துட்டு இன்னொருத்தருக்கு வந்து டினை பண்ண முடியாது நம்மளால. யூனிவர்சல் அது நமக்கு தெரிஞ்சது ஹியூமன் ரைட்ஸ் வந்து இட் இஸ் ஆல் ஓவர் தி வேர்ல்ட், எல்லாத்துக்குமே சேம் அண்ட் இன்டர்டிபெண்டன்ட். நெக்ஸ்ட்டு ஹியூமன் ரைட்ஸ்க்கு இருக்கக்கூடிய கமிஷன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கமிஷன் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கமிஷன், ECOSOC, எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சில். இது வந்து யுனைடெட் நேஷன்ஸ்னால ஆரம்பிக்கப்பட்டது. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரைட்ஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு வேண்டி, ப்ரொமோட் பண்ணுறதுக்கு வேண்டி இந்த கமிஷன் வந்து ஆரம்பித்தாங்க. இதே மாதிரி இந்தியாவில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நேஷனல் ஹியூமன் கமிஷன். இந்த இயர் ஆஃப் 1993 12th October வந்து இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இட்ஸ் அ நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடி. நம்மளோட கான்ஸ்டியூஷன் சம்மந்தப்பட்ட கிடையாது. இட்ஸ் நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடி. ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியில் இருக்குது. இதோட சேர்பர்சனாக யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரிட்டையர்டு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இருப்பாங்க. இஸ் அப்பாயிண்டட் பை பிரசிடென்ட் ஃபார் அ பீரியட் ஆஃப் 5 years. அப்படி இல்லைன்னா 70 வயசு முடிகிற வரைக்கும். அவங்களோட ஒர்க்கிங் ஏஜ் பார்த்தீங்கன்னா அப் டு 70 ஏஜ் வரைக்கும் அவங்க வந்து ஒர்க் பண்ணலாம். இந்த சீஃப் ஜஸ்டிஸ்க்கு யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மர் ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஒருத்தர் இருப்பார். அதே மாதிரி ஃபார்மர் ஜட்ஜ் ஆஃப் ஹை கோர்ட் இருப்பார். அது போக ஹியூமன் ரைட்ஸ் சம்மந்தப்பட்ட 2 பர்சன்ஸ் இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீம்டு மெம்பர்ஸ் இருப்பாங்க. டீம்டு மெம்பர்ஸ்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த நேஷனல் கமிஷன் ஆஃப் மைனாரிட்டிஸ், ஷெட்யூல்ட் ட்ரைப்ஸ் அண்ட் ஷெட்யூல்டு காஸ்ட் அண்ட் உமனோட சேர்பர்சன்ஸ். இந்த நேஷனல் கமிஷன்லாம் இருக்குங்களா அவங்களோட சேர்பர்சன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில் இருப்பாங்க. ஸோ இது வந்து மொத்தமாக 5 டிவிஷனாக வந்து பிரிக்கலாம் இந்த ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனை. அவங்க லா, இன்வெஸ்டிகேஷன், பாலிசி, ரிசர்ச் அண்ட் ப்ரோக்ராம், ட்ரைனிங் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு நம்ம 5 செக்ஷன்ஸை நம்ம வந்து இங்கே பிரிக்கலாம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் பார்க்கலாம். நம்ம முன்னாடி வந்து பார்த்தது வந்து நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க? 12th October 1993. அதே வந்து ஸ்டேட் ஹியூமன் கமிஷன், அதாவது நம்ம தமிழ்நாட்டுக்கான ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வந்து 17th April 1997 வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இட் ஹாவ் 3 members இன்க்ளூடிங் சேர்பர்சன். இது எதை பற்றி டீல் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எது வந்து ஸ்டேட் அண்ட் கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கும். நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் 3 லிஸ்ட் இருக்குது. நேஷனல் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், அதாவது யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட் அண்ட் கன்கரண்ட் லிஸ்ட்னு. யூனியன் லிஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் என்டையர் ரிலேட்டட் டு சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸ்டேட் லிஸ்ட் வந்து நம்மளோட ஸ்டேட் கவர்மெண்ட்டோடது. கன்கரண்ட் லிஸ்ட் வந்து 2 பேருமே பொதுவாக பார்க்கக்கூடியது. ஸோ அந்த ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் எதை பார்ப்பாங்க அப்படின்னா ரிலேட்டட் டு ஸ்டேட் அண்ட் கன்கரண்ட் லிஸ்ட் இருக்கிறத மட்டும் பார்ப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்தியன் ஆர்டிகல்ஸ் வந்து என்னென்ன வந்து ஹியூமன் ரைட்ஸ் பற்றி பேசுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா Article 24 இட்ஸ் ப்ரொஹிபிட்ஸ் சைல்ட் லேபர். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அது வந்துடும். 39F சில்ட்ரன் வந்து ஹெல்த்தி மேனரில் வளர்க்கணும் அப்படிங்கிறது. Article 45 ஏர்லி சைல்ட்ஹுட் கேர், அதாவது 6 years வரைக்கும் ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் கொடுக்கணும் அப்படிங்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆர்டிகல்ஸ் வந்து ஹியூமன் ரைட்ஸ் பற்றி பேசுறது. இப்போ நம்ம ஸ்டேட் கமிஷன் பார்த்தோம், நேஷனல் கமிஷன் பார்த்தோம். இது போக பார்த்தீங்கன்னா நிறைய NGOs இருக்குது. அதாவது அமென்சிட்டி இன்டர்நேஷனல், சில்ட்ரன் டிஃபென்ஸ் ஃபண்ட், ஹியூமன் ரைட்ஸ் வாட்சிங் மாதிரி நிறையா இந்த இண்டிபெண்டன்ட் பாடியுமே இருக்குது. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சைல்டு ரைட்ஸ். சைல்டு ரைட்ஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் வந்து டிஎன்பிஎஸ்சியில் நிறையா கேட்பாங்க. உங்களுக்கு உமன் ரைட்ஸ், சைல்டு ரைட்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடாக வரும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்தியாவில் வந்து 1098 அப்படிங்கிறது சைல்டு லைன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. 1098 இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் 24 hours எமர்ஜென்சி சைல்டு லைன். இது ஒரு கொஸ்டின் கூட கேட்டிருக்காங்க ஒரு வருஷம் டிஎன்பிஎஸ்சியில். இப்போ நம்ம சைல்டு ரைட்ஸ் பற்றி பார்க்கும்போது யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸில் Article 1 வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ரைட் ஆஃப் சைல்டு 1989 படி என்ன சொல்கிறாங்கன்னா பிலோ 18 years இருக்கீங்க எல்லாருமே வந்து சைல்டு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரைட் ஆஃப் சைல்டு வந்து எப்போ ப்ரொக்ளைம் பண்ணாங்க? ப்ரொக்ளைம்னா நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20th November 1989. அதில் தான் ரைட் ஆஃப் சைல்டு 1989 அப்படின்னு சொல்கிறாங்க. 1978 வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் உமன். 1979 வந்து இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் சில்ட்ரன். இது பார்த்தீங்கன்னா இது யூஎன்ல இருக்கக்கூடியது. Article 21A பார்த்தீங்கன்னா ரைட் டு எஜுகேஷன் அப் டு 14 years. சைல்டு லேபர் ஆக்ட், ப்ரொபிகேஷன் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் 1986 படி அப் டு 15 years இருக்கீங்க எந்த சைல்டுமே நம்ம வந்து லேபராக வந்து அப்பாயிண்ட் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் ஜுவெனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட் 2000, கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஃபார் சைல்டு அண்ட் பாஸ்கோ ஆக்ட் 2012. இப்போ ரொம்ப
நம்மளோட மீடியாஸில் அடிக்கடி கேட்போம். போனால் ப்ரொடக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்ஸ், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உமன் ரைட்ஸ் பார்க்கலாம். இப்போ நம்ம சைல்ட் ரைட்ஸ் பார்த்தோம், நெக்ஸ்ட் உமன் ரைட்ஸ். CEDAW, அதாவது கன்வென்ஷன் ஆஃப் எலிமினேஷன் ஆஃப் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் அகெயின்ஸ்ட் உமன், 1979 UN ஜெனரல் அசம்பிளியில் வந்து அடாப்ட் பண்ணாங்க. இது ரொம்ப முக்கியம். இது வந்து இன்டர்நேஷ்னல் பில் ஆஃப் ரைட்ஸ் ஃபார் உமன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த CEDAW வந்து இன்டர்நேஷ்னல் பில் ஆஃப் ரைட்ஸ் ஃபார் உமன் சொல்லுவாங்க. ஸோ 1995 4th வேர்ல்டு கான்ஃபரன்ஸ் ஆஃப் உமன் நடந்துச்சு பீச்சிங்கில். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டாங்க. அதாவது CEDAW வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டாங்க. அப்போத்துல இந்த 1995 பார்த்தீங்க அப்படின்னா UNIFVM, அதாவது யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ஃபண்ட் வந்து உமனுக்கான இந்த கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்காக வந்து அவங்க வந்து தொடர்ந்து வந்து இதை முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. மெயின்டெனன்ஸ் அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் பேரண்ட்ஸ் அண்ட் சீனியர் சிட்டிசன் ஆக்ட் 2007, இது ரொம்ப முக்கியம். மெயின்டெனன்ஸ் அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் பேரண்ட்ஸ் அண்ட் சீனியர்ஸ், அதாவது சீனியர்ஸ் அண்ட் சிட்டிசன்ஸையும் பேரண்ட்ஸும் நல்லபடியாக பார்த்துக்கணும். அதுக்காக ஒரு ஆக்ட் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெயின்டெனன்ஸ் அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் பேரண்ட்ஸ் அண்ட் சீனியர் சிட்டிசன் ஆக்ட் 2007. இது எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உமனுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கக்கூடிய, அதாவது உமன் வெல்ஃபேருக்காக இருக்கக்கூடிய ஆக்ட்ஸ் லைக் ஹிந்து விடோ ரீமேரேஜ் ஆக்ட், ஹிந்து மேரேஜ் ஆக்ட், இதோட லிஸ்ட் கம்ப்ளீட் லிஸ்ட் வந்து கொடுத்துருக்கேன். இது வந்து PDF-ஆக வந்து என்னோட பிளாகில் போட்டிருக்கேன். அதுக்கான லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேங்க்யூ. நெக்ஸ்ட் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.